இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆந்திரா ஸ்டைல் கன் பவுடர் தாங்க பார்க்க போறோம். இந்த ஆந்திரா ஸ்டைல் கன் பவுடர் இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும். நல்ல காரசாரமா இட்லி பொடி வேணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதுல இந்த கண்ணாடி டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கிறேங்க. அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிறேன். அதே டம்ளர்ல 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் எதில் எடுத்தாலும் கிண்ணத்தில் அல்லது மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதை 3 பருப்பும் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உருட்டு உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க. பாருங்கள், அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இது போல் நல்லா லைட்டாக செவந்து வர அளவுக்கு நல்லா மனம் வரணும். இந்த பருப்பெல்லாம் 3 பருப்பையும் நல்லா வறுபட்டுருக்கணும். நல்லா அது போல் வறுபட்டோன்னே இப்போ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு மல்லி எடுத்துக்கிறேன், வர மல்லி. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். வரமல்லி சிலர் 1 டம்ளர் சேர்ப்பாங்க. எதில் பருப்பு உளுந்து எடுக்கிறாங்களோ அதே டம்ளரில் 1 டம்ளர் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் தான் சேர்த்துருக்கிறேன். இதோட ஃப்ளேவர் ரொம்ப வேணாங்கிறதுக்காக நான் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் வேணும்னா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கிறேன். இப்போ அதே பேன் அடுப்பில் வச்சு ஒரே 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் கட்டி பெருங்காயம் இருக்குது. அதை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து கொடுத்துக்கணும். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாட்டினா நீங்கள் அரைக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் இட்லி பொடி. இப்போ பாருங்கள், லைட்டாக இது போல் வறுபட்டோன்னே இதில் வரமிளகாய் சேர்க்க போகிறேங்க. நான் வரமிளகாய் ஒரு 30 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது ஆந்திரா ஸ்டைல் கன் பவுடருங்கிறதுனால நல்லா காரமாகவே இருக்கும். அவங்கெல்லாம் செய்யும்போது ஒரு 50லேருந்து 60 மிளகாய் சேர்த்துக்குவாங்க. நம்மளால் அந்த அளவுக்கு காரம் தாங்க முடியாதுங்கிறதுனால நான் ஒரு 30 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் எக்ஸ்ட்ரா இன்னொரு 10-20 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா வறுத்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற பருப்பில் மிளகாவை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணுங்க. இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே அந்த பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கெட்டி பெருங்காயனால இதில் சேர்த்து அரைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இதை தூள் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தூள் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பருப்பு வகைகள், அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் நான் கலருக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாய் வறுக்கும் போதே ஒரு 5-6 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது நல்ல கலர் கொடுக்கும். என்கிட்ட மிளகாய் இல்லாதனால காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க. நல்ல கமன்னு வாசமான ஆந்திரா ஸ்டைல் காரசாரமான கன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் இட்லி பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்பொழுதும் ஒரே போல் தான் இட்லி பொடி செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் சூப்பராக இருக்கும். நம்ம மல்லியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல மனமாக வாசமாக நல்லாயிருக்கும் இந்த இட்லி பொடி. ட்ரை பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நான் சுட சுட இட்லிக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இதே போல் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.